வணக்கம். நான் ராஜ்குமார் கதிர்வேல். செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. இங்கு பகிரப்படும் தகவல்கள் அனைத்தும் கற்றலின் நோக்கத்திற்காக மட்டுமே. இதனை அடிப்படையாக வைத்து எந்த முதலீட்டு முடிவுகளையும் நீங்கள் எடுக்க வேண்டாம் என கேட்டுக்கொள்கிறேன். ரொம்ப அதிரடியாக அக்டோபரில் மார்க்கெட் இறங்குச்சு. அப்புறம் நவம்பரில் நிதானமாக விழுந்து இன்வெஸ்டர்ஸுக்கு மேலும் பயத்தை கொடுத்துச்சு. இப்போது 24,100 மார்க்கெட் இருக்குது. டிசம்பர் மந்தில் என்ட்ராகிறோம். இந்த சுச்சுவேஷனில் 2 விதமான குரூப்பை மார்க்கெட்டில் பார்க்க முடியுது. ஒன்று, மார்க்கெட் பாட்டம் ஃபேஸ் பண்ணிருச்சு, நிஃப்டி அடுத்து 25,200க்கு போகுது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குரூப். இன்னொன்று, மார்க்கெட் இன்னும் பாட்டம் ஃபேஸ் பண்ணலை, அடுத்து 22,800க்கு நிஃப்டி ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னொரு குரூப். அடுத்து ஜிடிபி டேட்டா மோசமாக வந்திருக்கு, ஸோ நிஃப்டி கீழே விழும் அப்படின்னு சொல்கிற ஒரு கேங் இருக்குது. இன்னொன்று, ஜிடிபி டேட்டா மார்க்கெட்டை ஆல்ரெடி ப்ரைஸின் ஆகிடுச்சு, ஸோ நிஃப்டி இங்கிருந்து ரைஸ் ஆக ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னொரு கேங். இந்த மாதிரி டவுட்ஸ் அண்ட் கன்ஃபியூஷனில் மார்க்கெட் இருக்குது. இந்த மாதிரி நேரத்தில் நம்ம எதை பார்க்கணும் அப்படின்னா, சார்ட்டையும் ப்ரைஸ் ஆக்ஷனையும் பார்க்கணும். அது நமக்கு எப்போவுமே உண்மையை மட்டும்தான் சொல்லும். ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். கூடவே எஃப்ஐஐஸ் இந்த டிசம்பரில் வருவாங்களா, ஏன் இந்த எஃப்ஐஐஸ்க்கும் டிஐஸும் எப்போவுமே ஆப்போசிட்டில் இருக்காங்க அப்படிங்கிறத பற்றியும் பார்த்துடலாம். அடுத்து ட்ரம்ப் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காரு. அது மார்க்கெட்டில் இம்பேக்டை கொடுக்குமா அப்படிங்கிறதையும் பேசிடுவோம் இந்த வீடியோவில். இந்தியாவுடைய ஜிடிபி வளர்ச்சி விகிதம் இந்த ஃபினான்ஷியல் இயரோட Q2க்கு 5.4% அப்படின்னு வந்திருக்கு. இந்த அளவுக்கு ரொம்ப குறைவான வளர்ச்சி விகிதம் 6 குவார்ட்டர்ஸ்க்கு முன்னாடி 2022-23 ஃபினான்ஷியல் இயரில் 4.3% அப்படின்னு ரெக்கார்ட் ஆகிருக்கு. ஸோ சமீபத்திய குவார்ட்டர்ஸோட கம்பேர் பண்ணும் பொழுது ரொம்ப குறைவான வளர்ச்சி விகிதம் தான் இந்த முறை வந்திருக்கு. செக்டர் வைஸ் க்ரோத் ரேட்ஸில் பார்க்கும்போது பெருசாக அடி வாங்கியிருக்கக்கூடிய செக்டர்ஸ் மேனுஃபேக்சரிங், மைனிங், யூட்டிலிட்டி சர்வீஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன். சொல்லிக்கும்படியான நல்ல வளர்ச்சியை பார்த்துருக்கக்கூடிய செக்டர் அக்ரிகல்ச்சர் செக்டர் மட்டும்தான். அதுக்கப்புறம் சர்வீஸ் ரிலேட்டடான செக்டர்ஸ் சிக்னிஃபிகண்ட்டான வளர்ச்சியை போன இயரோட கம்பேர் பண்ணும்போது கொடுத்துருக்கு. சீக்வன்ஷியலாக Q1ஓட கம்பேர் பண்ணும்பொழுது Q2உடைய வளர்ச்சி விகிதம் எப்பொழுதும் குறைவாக தான் வரும். அடுத்து இயர் ஆன் இயரில் கம்பேர் பண்ணும்பொழுது இந்த முறை ப்ரைமரி செக்டர் நல்லா தான் வந்திருக்கு, எக்ஸப்ட் மைனிங்கை தவிர. அடுத்து செகண்டரி செக்டரை பார்க்கும் பொழுது வளர்ச்சி டவுன் ஆகிட்டு இருக்குது அப்படிங்கிறத பார்க்க முடியுது. அதுக்கடுத்து இருக்கக்கூடிய முக்கியமான செக்டர், இந்தியாவுடைய வளர்ச்சியில் பெரும்பகுதியை கண்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய செக்டர் டெர்டேரி செக்டர், இதோடைய வளர்ச்சியும் நல்லா தான் இருக்குது. முக்கியமாக செகண்டரி செக்டர் டவுன் ஆகிட்டு இருக்குது அப்படிங்கிறது எதை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா, எக்கானமி ஸ்லோ டவுன் ஆகிட்டு இருக்குது, கன்சம்ஷன் ஒரு சேச்சுரேட் பாயிண்ட்டுக்கு வந்திருக்கு அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணுது. கன்சப்ஷன் குறையுது, ஒரு சேச்சுரேட் பாயிண்ட்டுக்கு வந்திருக்கு அப்படிங்கிறத எதிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, டேக்ஸ் கலெக்ஷனுடைய வளர்ச்சி விகிதத்திலேருந்து பார்க்க முடியுது. ஸ்பெசிஃபிக்காக செக்டர் வைஸில் பார்க்கும் பொழுது ரைஸ் ப்ரொடக்ஷன் அதிகமாக இருக்குது, கோல் ப்ரொடக்ஷன் அண்ட் சிமெண்ட் ப்ரொடக்ஷன் ரெண்டுமே குறைஞ்சிருக்கு, ஸ்டீல் கன்சம்ஷன் குறைஞ்சிருக்கு. ஆட்டோ செக்டரை பொறுத்த வரைக்கும் கமர்ஷியல் வெஹிக்கல்ஸுடைய சேல்ஸ் குறைஞ்சிருக்கு, அதே நேரம் ப்ரைவேட் வெஹிக்கல்ஸுடைய சேல்ஸ் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. கார்கோ ஹேண்ட்லிங் இந்த பீரியடில் அதிகமாகவே இருந்திருக்கு. பேங்க்ஸை பொறுத்த வரைக்கும் பேங்க்ஸுடைய டெபாசிட் குறைஞ்சிருக்கு, அதே நேரம் பேங்க்ஸுடைய கிரெடிட் லோன் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்க முடியுது. இண்டஸ்ட்ரியல் இன்புட் ப்ரொடக்ஷனில் மைனிங், மேனுஃபேக்சரிங் அண்ட் எலக்ட்ரிசிட்டி குறைஞ்சிருக்கு. சரி, ஜிடிபி டேட்டா வரும்போதெல்லாம் மார்க்கெட் அதை பெருசாக கேர் பண்ணிக்கிறதில்ல, இல்லை மார்க்கெட் ரெஸ்பான்ஸ் பண்ணுறதில்ல. ஜிடிபி குறைஞ்சிருக்கு அப்படின்னா அது இமீடியட்டாக மார்க்கெட்டில் ரெஃப்ளெக்ட் ஆகிறதில்ல. அதே போல் ஜிடிபி அதிகமாக இருக்குது அப்படின்னா அதுவுமே மார்க்கெட்டில் ஒரு என்ஜாய்மெண்ட்டாக எடுத்து ரெஃப்ளெக்ட் ஆகிறது கிடையாது. என்ன ரீசன் அப்படிங்கிற மாதிரி கேட்டால், யூஸ்வலாக இந்த ஜிடிபியை கால்குலேட் பண்ணுறதுக்கு அவங்க எடுத்துக்கக்கூடிய இன்புட்ஸ் டிஃப்ரெண்ட் செக்டர்ஸ்லேருந்து வருது. அந்த டிஃப்ரெண்ட் செக்டர்ஸுடைய டேட்டா ஆல்ரெடி முன்னாடியே மார்க்கெட்டில் வந்திருக்கும். ஆட்டோ சேல்ஸ் டேட்டா வந்திருக்கும், பேங்க்குடைய டெபாசிட்ஸ் எவ்வளோங்கிறது பீரியடிக்கலாக கொடுத்துட்ருக்காங்க, அதே போல் பேங்க்ஸுடைய கிரெடிட் எப்படிங்கிறதும் பீரியடிக்கலாக கொடுத்துட்ருக்காங்க. ஸோ ஒவ்வொரு இன்புட்டுமே இங்கே அவங்க ஜிடிபியை கால்குலேட் பண்ணுறதுக்கு எடுத்துக்கக்கூடிய ஒவ்வொரு இன்புட்டுமே பீரியடிக்கலாக டெலிவர் ஆகிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நியூஸ் தான். ஸோ அது எல்லாத்தையும் மார்க்கெட் ஆல்ரெடி ப்ரைஸ் இன் பண்ணியிருக்கும். அதனால் ஜிடிபி டேட்டா வந்த உடனே மார்க்கெட் பயங்கரமாக கீழே விழுறதோ இல்லை எழறதோ நடக்காமல் இருக்கிறதுக்கான ரீசன் இது தான். மார்க்கெட்டில் ரிஃப்ளெக்ஷன் இருக்க தான் செய்யும், பட் அது ரொம்ப பெரிய மேசிவான ஒரு ரிஃப்ளெக்ஷனாக எடுத்துக்காது. அடுத்து எஃப்ஐஐஸ் அக்டோபர் மந்தில் 1,15,000 கோடி அளவுக்கு இந்திய பங்குகளை விற்றுட்டு வெளியே போயிருந்தாங்க. அதுக்கப்புறம் நவம்பர் மந்த்லேயும் அதை கண்டினியூ பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. 46,000 கோடிகள் அளவுக்கு இந்திய பங்குகளை விற்றுட்டு போயிருக்காங்க. ஸோ மொத்தமாக இந்த 2 மாதத்தில் மட்டும் 1,60,000 கோடிகள் அளவுக்கு இந்திய பங்குகளை விற்றுட்டு அவங்க வெளியேறியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. நவம்பர் மந்தில் ஒரே ஒரு நாள் மட்டும் அவங்க நெட் பையர்ஸாக டர்ன் ஆகியிருந்தாங்க, ஒரு 10,000 கோடி அளவுக்கு வாங்கியிருந்தாங்க. அதுக்கு காரணம் எம்எஸ்சிஐயுடைய ரீசெண்டாக பண்ணியிருந்த ரீசிக்னால் பேசிவ் ஃபண்டாக உள்ளே வந்திருந்த ஃபண்டு தான் அது. அதுக்கப்புறம் 2 நாளில் திரும்ப ஒரு 10,000 கோடி அளவுக்கு அவங்க விற்றாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம்.
இந்த இயரோட தொடக்கத்தில் முதல் 5 மாதத்தில் எக்ஸப்ட் மார்ச்சை தவிர அவங்க வந்து நெட் செல்லர்ஸாக தான் இருந்தாங்க. அந்த டைமில் வந்துட்டு 1,30,000 கோடி அளவுக்கு இந்திய பங்குகளை விற்றுருந்தாங்க. நிஃப்டி அந்த டைமில் வந்துட்டு 22,000 23,000 அப்படிங்கிற இந்த ரேஞ்சுக்குள்ளேயே ஓடிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போது 1,60,000 கோடி இந்த 2 மாதத்தில் விட்டுருக்காங்க இல்லையா. இந்த டைமில் நிஃப்டி 26,300 23,300 வரைக்கும் வந்திருக்கு. ஒரு 3,000 புள்ளிகளை இழந்திருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்க முடியுது. ஸோ எஃப்ஐஸுடைய செல்லிங் வந்து இந்திய பங்கு சந்தையில் பெரிய இம்பேக்டை கொடுத்துருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம கவனிக்கிறோம். சரி, 2 மாதம் தொடர்ந்து விற்றுட்டாங்களே, இப்போ திரும்ப அவங்க வருவாங்களா, டிசம்பர்லையாவது வருவாங்களா அவங்க அப்படிங்கிற ஒரு கொஷின் இருக்க தான் செய்யுது. அவங்க தொடர்ச்சியாக 10 மாதங்கள் வரைக்கும்லாம் நெட் செல்லர்ஸாக இருந்திருக்காங்க. 2021-22 ஃபினான்ஷியல் இயரில் தொடர்ந்து 10 மாதங்கள் வந்து அவங்க நெட் செல்லர்ஸாக இருந்தாங்க. நிஃப்டி ஏடிஹெச்லேருந்து 12% வரைக்கும் கீழே விழுந்து ஒரு பாட்டம் ஃபேஸ் பண்ணிவிட்டு இப்போ 24,000 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நிறைய பங்குகளும் 15% 30% வரைக்கும் கரெக்ட் ஆகிருக்கு. இந்த மாதிரியான சுச்சுவேஷன்லையாவது எஃப்ஐஐஸ் திரும்ப வருவாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழத்தான் செய்யுது. எஃப்ஐஐஸ் வெளியே போனதுக்கு சொல்லப்பட்ட பல காரணங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தா, வீக்கான Q2 earnings, ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன், லோக்கல் கரன்சி வீக் ஆகிட்டுருக்கு, செல் இண்டியா பை சைனா, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பேசுபொருளாக இருந்துச்சு கடந்த 2 மாதங்களாக. இப்போ இதெல்லாம் ஷார்ட் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக எல்லாமே ஷார்ட் அவுட் ஆக கிடையாது. ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷனில் ஓரளவுக்கு வந்துட்டு சாதகமான விஷயங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது. பட் இன்னமும் ரஷ்யா அண்ட் உக்ரைனுக்குள்ளே இருந்துக்கிட்டு தான் இருக்குது. லோக்கல் கரன்சி வீக் ஆகுதா அப்படின்னு கேட்டால் ஆல்ரெடி டாலர் இண்டெக்ஸ் ரைஸ் ஆகிட்டு இருக்கு. க்ரீன் பேக் டாலருக்கான டிமாண்ட் அதிகமாகிட்டு இருக்குது. ஸோ இந்தியன் கரன்சி வீக் ஆகுது. எமர்ஜிங் எக்கானமியில் இருக்கக்கூடிய எல்லா கரன்சியும் வீக் ஆகுது. ஸோ இந்தியன் கரன்சியும் வீக்காக தான் செய்யுது. டாலருக்கு டிமாண்ட் அதிகமாகுதுன்னா முதலீடுகள் எல்லாமே வந்துட்டு பணம் எல்லாமே எங்கே போகுதுன்னு அர்த்தம், அமெரிக்காவுக்குள்ளே போகுதுன்னு அர்த்தம். அப்போ ட்ரம்ப்பை நம்பி வந்து அங்கே உள்ள இன்வெஸ்ட்மெண்ட் போயிட்டுருக்கு. அதே போல் S&P 500க்கும் பார்க்கும் பொழுது அடுத்த வருஷத்துக்கு ரொம்ப பிரகாசமான ஒரு ப்ரொஜெக்ஷன் வந்துட்டு எல்லா ரேட்டிங் ஏஜென்சியுமே கொடுத்துருக்காங்க. அப்போது இன்வெஸ்டர்ஸ் அமெரிக்காவையே வந்து குறி வச்சுருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. முதலீடுகள் எல்லாம் அங்கே போகும் பொழுது டிமாண்ட் வந்து டாலர்ஸுக்கு ரைஸ் ஆகுது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ ரொம்ப பிரகாசமான ஒரு எதிர்காலம் இந்திய பங்குச்சந்தையில் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு தெளிவு எஃப்ஐஐஸ்க்கு ஏற்பட்டதுன்னா மட்டும்தான் அவங்க திரும்ப வருவாங்க. ஸோ எஃப்ஐஐஸ் டிசம்பரில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறத வந்து நம்ம கவனித்து வாட்ச் பண்ணலாம். அவங்க வர்றாங்க அப்படின்னா சில அறிகுறிகள் தெரியும். அதை வந்து நம்ம எஃப்ஐஐஸ் டீகோட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத நம்ம ஒரு வீடியோவை செப்பரேட்டாக கொடுத்துருக்கோம். அதில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். டிஐஐஸ் போன 2 மாதத்தில் 1,57,000 கோடிகள் அளவுக்கு இந்திய பங்குச்சந்தையில் முதலீடு பண்ணியிருக்காங்க. அதே நேரத்தில் தான் எஃப்ஐஐஸ் 1,60,000 கோடிகள் அளவுக்கு இந்திய பங்குகளை விற்றுட்டு வெளியேறியிருக்காங்க. பெரும்பாலும் டிஐஐஸ் எஃப்ஐஐஸுடைய ஆக்டிவிட்டிக்கு அகைன்ஸ்டாக தான் இருப்பாங்க. எஃப்ஐஐஸ் நெட் பையராக இருந்தாங்கன்னா டிஐஐஸ் நெட் செல்லர்ஸாக இருப்பாங்க. அதே போல் எஃப்ஐஐஸ் நெட் செல்லர்ஸாக இருந்தால் டிஐஐ நெட் பையராக இருப்பாங்க. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், டிஐஐஸ் ஒரு ஷாக் அப்சார்பராக ஆக்ட் பண்ணுவாங்க. ஷாக் அப்சார்பர் அப்படின்னா ஒரே நேரத்தில் பங்குச்சந்தை பெருசாக வளர்ச்சிக்கு போகிறதும் அதே நேரத்தில் குயிக்காக வந்து பங்குச்சந்தை வீழ்ச்சி அடைகிறதும் நல்ல விஷயம் கிடையாது ஒரு கண்ட்ரிக்கு. ஸோ டிஐஐ வந்து எப்போவுமே வந்து ஒரு ஷாக் அப்சார்பராக ஸ்டெபிலைஸ் பண்ணி பேலன்ஸ்டாக கொண்டு போகிறது வந்து டிஐஐ தான். தவிர எஃப்ஐஐ சீசனல் பேர்ட்ஸ் மாதிரி அப்பப்போ வந்து போகக்கூடிய பர்சன்ஸ். அவங்க குளோபல் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி, ஜியோ பொலிட்டிக்கல் ரிஸ்க்கு இதுக்கெல்லாம் ஏற்ற மாதிரி அவங்க சில நாடுகளில் முதலீடு பண்ணுவாங்க, சில நாடுகள்லேருந்து முதலீடை வெளியே எடுத்துகிட்டு போகவும் செய்வாங்க. பட் டிஐஏ அப்படி கிடையாது. ஜென்ரலாக இன்ஸ்டிடியூஷனல் பிளேயர்ஸ் பங்குச்சந்தையில் மட்டுமே முதலீடு பண்ணிக்கிட்டு இருக்க மாட்டாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் முதலீடை கேட்டகரைஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட் கொஞ்சம் வச்சுருப்பாங்க. அதுக்கடுத்து டெப்ட் மார்க்கெட்டுன்னு ஒன்று இருக்குது, கடன் பத்திரங்கள் இருக்கக்கூடிய மார்க்கெட். அதுலேயும் அவங்க முதலீடு பண்ணுவாங்க. அது எஃப்ஐஐஸும் சரி டிஐஐஸும் சரி 2 பேருமே வந்துட்டு கொஞ்சத்தை வந்து ஸ்டாக் மார்க்கெட்டுக்கும் கொஞ்சத்தை வந்து டெப்ட் மார்க்கெட்டுக்கும் அலோகேட் பண்ணி வச்சுருப்பாங்க. எஃப்ஐஐஸ் பங்குச்சந்தை பிரகாசமாக இருக்குன்னா பங்குச்சந்தையில் முதலீடு அதிகப்படுத்துவாங்க. அதே நேரம் வந்துட்டு டெப்ட் மார்க்கெட்டில் பண்ணுறது தான் சேஃபாக இருக்கும் அப்படின்னு நினச்சாங்கன்னா இந்தியன் டெப்ட் மார்க்கெட்டில் போய் பாண்ட்ஸை வந்து பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. டிஐஐஸும் வந்து பார்க்கும் பொழுது அவங்க பங்குச்சந்தையிலையும் முதலீடு பண்ணுவாங்க, டெப்ட் மார்க்கெட்லேயும் முதலீடு பண்ணுவாங்க. ரெண்டையும் ஸ்டெபிலைஸ் பண்ணி கொண்டு போகக்கூடிய பர்சன். ஏன்னா அவங்க வந்து நம்ம வீட்டு பிள்ளை. அடுத்து டொனால்டு ட்ரம்ப் ட்விட்டரில் ஸ்டண்ட் அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ட்ரம்ப் பிரிக்ஸ் கண்ட்ரீஸ்க்கு அகைன்ஸ்டாக ஒரு கான்ட்ரவர்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை இன்னைக்கு காலையில் ட்விட்டரில் கொடுத்துருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, டாலரை விட்டுட்டு நீங்கள் புதுசாக ஏதாவது பிரிக்ஸ் கரன்சி அப்படின்னு உருவாக்குனீங்கன்னா உங்கள் நாடுகள் மேலே 100% டேரிஃபை நான் இம்போஸ் பண்ணுவேன் அப்படின்ட்டு டைரெக்டாக ஒரு த்ரெட்டனிங் தான் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லணும். போன தடவை ட்ரம்ப் பிரசிடெண்ட்டாக இருந்த பொழுது நிறைய நாடுகள் மேலே டேரிஃபை வந்து இம்போஸ் பண்ணார். நிறைய நாடுகள் பாதிக்கப்பட்டது. அதில் அதிகமாக பாதிக்கப்பட்டது சைனா. அப்புறம் ரஷ்யா மேலேயும் வந்துட்டு பொருளாதார தடைகள்லாம் நிறைய விதித்தார். இந்தியாவுக்கும் வந்து டேரிஃப் வந்து இம்போஸ் பண்ணியிருக்காரு போன முறை. அப்போ வந்து அலுமினியம் அண்ட் ஸ்டீல் இது ரெண்டுமே வந்து பெருசாக பாதிக்கப்பட்டது. இப்போ ஒரு கான்ட்ரவர்ஷியல் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. இதே மாதிரியான ட்வீட்ஸ் அண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து வரக்கூடிய நாட்கள்லையும் நிறையவே இருக்கும்.
அதனால் மார்க்கெட்டை வாட்ச் பண்ணக்கூடிய நம்ம ட்ரம்ப்பையும் வந்து ஒரு இண்டிகேட்டராக நம்ம வச்சு தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ஸோ இப்போ கொடுத்துருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டுக்கு நெக்ஸ்ட் வீக்கில் கம்மிங் வீக்கில் ஏதாவது ரியாக்ட் ஆகுதா மார்க்கெட் அப்படிங்கிறத பார்க்கணும். முக்கியமாக அலுமினியம் அண்ட் ஸ்டீல் ஏதாவது ரியாக்ட் ஆகுதா அப்படிங்கிறத கவனித்து வாட்ச் பண்ணலாம். நெக்ஸ்ட் சார்ட் என்ன சொல்லுது அப்படிங்கிறத பார்த்துருவோம். நிஃப்டி ஸ்பாட்டோட சார்ட்டில் மந்த்லி டைம் ஃப்ரேமில் பார்க்கும் பொழுது அக்டோபர் மந்தில் ஒரு பெரிய பிளாக் சைஸ் பேரிஷான கேண்டில் பார்க்குறோம். இது என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா பியர்ஸுடைய டாமினன்ஸ் அதிகமாக இருந்திருக்கு. ஸோ செல்லிங் ப்ரெஷரில் மார்க்கெட் கீழே விழுந்திருக்கு அப்படிங்கிறத சொல்லுது. அடுத்து நவம்பர் மந்த் கேண்டில் பார்க்கும் பொழுது அது ஒரு ஹேமர் டைப்பில் இருக்குது. இது என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா லோவர் லெவலில் புல்ஸுடைய டாமினன்ஸ் அதிகமாகி நிஃப்டியை லிஃப்ட் பண்ணி மேலே கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறத சொல்லுது. இந்த ரெண்டு கேண்டிலையும் கம்பேர் பண்ணி பார்க்கும் பொழுது பியர்ஸுடைய அட்டாக்கை டிஃபெண்ட் பண்ணி புல்ஸ் நிஃப்டியை ஹோல்டு பண்ணி மேலே கொண்டு வந்திருக்காங்க. தவிர நவம்பர் மந்த் கேண்டிலில் 80% டாமினன்ஸ் யாருக்கிட்ட இருக்குது அப்படின்னா புல்ஸ் கிட்ட தான் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்க முடியுது. அதனால தான் அந்த ஹேமர் டைப்பில் ஃபார்மேஷன் ஆகியிருக்கு. ஜென்ரலாக இந்த மாதிரி ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா இதுக்கு அடுத்து வரக்கூடிய ஃபாலோ அப் கேண்டில் புல்லிஷாக தான் இருக்கும். அப்படி புல்லிஷாக வரும் பொழுது ஹையர் லெவல்ஸில் ஒரு செல்லிங் ப்ரெஷர் க்ரியேட் ஆகி மார்க்கெட் கீழே வரக்கூடிய ஒரு கேண்டிலாகவும் அது முடிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நிஃப்டி கமிங் டிசம்பரில் ஒரு புல்லிஷான நேச்சரில் ட்ரேட் ஆகணும் அப்படின்னா அக்டோபர் மந்த்துடைய லோ அண்டு க்ளோஸை பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் பண்ணணும். அதே நேரம் நவம்பர் மந்த்துடைய ஓப்பன் அண்ட் ஹை இந்த லெவல்ஸையும் பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் பண்ணணும். அக்டோபர் மந்த்துடைய லோ அண்ட் க்ளோஸ் என்ன அப்படின்னா 24,073, 24,205. இப்போ 24,073க்கு மேலே தான் நிஃப்டி இருக்குது. அடுத்து நவம்பர் மந்த்துடைய ஓப்பன் அண்ட் ஹை அப்படின்னு பார்க்கும் பொழுது 24,303, 24,538. இந்த ரெண்டு லெவல்ஸையும் டிசிசிவாக மார்க்கெட் பிரேக் பண்ணி ஆகணும். ரீசன்ட் டேஸில் நம்ம பார்த்துருப்போம் 24,350 ரீஜனில் நிஃப்டி ஸ்ட்ரகிள் பண்ணி பல முறை கீழே விழுந்துச்சு அப்படின்ட்டு பார்த்தோம். ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸை நிஃப்டி ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்குது. ஒன்ஸ் அதை பிரேக் பண்ணுது அப்படின்னா அடுத்து அந்த ப்ரீவியஸ் மந்த்து அதாவது நவம்பர் மந்த்துடைய ஹையை பிரேக் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்படி பிரேக் பண்ணும் பொழுது நிஃப்டி 24,750 850 அப்படிங்கிற ரீஜனை டச் பண்ணுறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஃபஸ்ட் லெவலில். செகண்ட் லெவலில் 25,150 250 அப்படிங்கிற லெவலில் டச் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ டிசம்பர் மந்தில் நிஃப்டி ஒரு புல்லிஷான நேச்சரில் ட்ரேட் ஆகும் அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணுது ப்ரைஸ் ஆக்ஷன். இப்போது 24,538ங்கிற லெவலில் டச் பண்ணிவிட்டு அங்கேருந்து விழுந்தாலும் அது வேலிடான பாயிண்ட் தான். 25,000 டச் பண்ணிவிட்டு கீழே விழுந்தாலும் அது ப்ரைஸ் ஆக்ஷனில் வேலிடான பாயிண்ட் தான். மொத்தத்தில் ப்ரைஸ் ஆக்ஷன் இண்டிகேட் பண்ணக்கூடியது டிசம்பர் மந்தில் ஒரு புல்லிஷான நேச்சர் இருக்குது அப்படிங்கிறது தான். ஸோ அது எந்த இடத்துலேருந்து செல்லிங் ப்ரெஷர் க்ரியேட் ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் அதுக்கடுத்து வரக்கூடிய மார்க்கெட் நேச்சரை பேஸ் பண்ணது. இங்கே இண்டிகேட் பண்ணக்கூடியது அந்த 24,538க்கு மேலே ட்ரேட் ஆகும் அப்படிங்கிறது தான் இங்கே இண்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்குது. அது டிசம்பர் மந்த்துக்குள்ளே எப்போ வேணாலும் இருக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பாட்டம் ஃபேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த லெவலை பிரேக் பண்ணலாம். அல்லது பாட்டமில் வந்துட்டு அப்சைடில் வந்து ட்ரேட் ஆகிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து கீழே விழவும் செய்யலாம். எல்லாமே ப்ரைஸ் ஆக்ஷனில் வேலிடான ஒரு விஷயந்தான். ஸோ நிஃப்டி 24,500க்கு மேலே போகும் அப்படிங்கிறது இண்டிகேட் பண்ணுது. பட் அதுக்கு மேலே சஸ்டெயின் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறது யார்? எஃப்ஐஐஸ் தான். ஸோ எஃப்ஐஐஸ் திரும்ப டிசம்பரில் கண்டினியூஸாக பையிங்க்கு வர்றாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா அடுத்து 25,200 அப்படிங்கிற லெவல்ஸுக்கு ஃபர்தராக கண்டினியூவாக போகிறதுக்கு சான்சஸ் இருக்கும். அப்படி இல்லை அப்படிங்கும்போது அவங்க ஒவ்வொரு ரைஸையும் செல் ஆன் ரைஸ் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்துக்கு பயன்படுத்திக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ எஃப்ஐஐஸை ரொம்ப கவனமாக வாட்ச் பண்ண வேண்டிய டேஸ் இந்த டிசம்பரில் இருக்குது.